உங்கள் குழந்தை வந்து அழுது கத்தி தரையில் உருண்டு பரண்டு அழுது அடம் பிடிக்கிறாங்களா, இந்த கண்டிஷனுக்கு பேர் டெம்பர் டேண்ட்ரம்னு சொல்லுவோம். இது நார்மலாகவே 1 வயசுலேருந்து 4 வயசு வரைக்கும் எல்லா குழந்தைங்களுக்குமே இருக்கும். பட் இது வந்து கிராஜுவலாக அவங்க வளர வளர சரியாக ஆரம்பிச்சிடும். இதில் என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, அழுகுவாங்க, கத்துவாங்க, தரையில் உருண்டு புரண்டு அழுகுவாங்க, ரொம்ப பிடிவாதம் பிடிப்பாங்க, ஏதாவது பொருளை போட்டு உடைக்கிறது, அவங்களே ஹர்ட் பண்ணிப்பாங்க, இல்லை பேரண்ட்ஸ் அடிக்கிறது, பக்கத்தில் இருக்கவங்களை அடிக்கிறது, இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்கும். இந்த டேண்ட்ரம் எதனால் வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பிரெயின் டெவலப்மெண்ட், அதாவது ஃப்ரான்டல் லோப் தான் வந்து நம்மளோட எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுற ஏரியா. அது வந்து அந்த சின்ன வயசில் அந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்காது, இம்மெச்சூராக இருக்கிறதுனால இந்த மாதிரி சிம்டம்ஸ் வரும். பட் இதுவே குழந்தைங்க வளர வளர கிராஜுவலாக இந்த பிஹேவியர் எல்லாமே சரியாக ஆரம்பிச்சிடும். குழந்தைங்க பொதுவாகவே அவங்களுக்கு எதுவும் தேவை அப்படின்னா அதை வார்த்தையாக சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு பிடிவாதம் பண்ணி தான் அவங்களோட தேவைகளை வந்து பூர்த்தி பண்ணிப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் பேரண்ட்ஸ் நிறைய விஷயங்களில் வந்து இனி இதை செய்யக்கூடாது, அதை பண்ணாத அப்படின்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும்போது ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி கூட பிடிவாதம் பிடிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஒரு சில ட்ரிகர்ஸ், இப்போ ஒரு சில குழந்தைங்க வந்து அதிகம் பசி இருந்தாலோ, இல்லை ப்ராப்பராக தூங்கலனாலோ, இல்லை வந்துட்டு ஒரு க்ரௌடான இடத்துக்கு போனாலோ, இல்லை சத்தம் இருக்கிற ஏரியாவுக்கு போனால் கூட அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறனால கூட இந்த மாதிரி அவங்களோட பிஹேவியர் சேஞ்சஸ் வர ஆரம்பிக்கும். ஒரு சில குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பேரண்ட்ஸ் வந்து கேட்டால் அழுது அடம் பிடிச்சா கொடுத்துட்றாங்க அப்படின்ற மாதிரி கண்டிஷனில் கூட ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ரெட் ஃப்ளாக் சைன்ஸ் ஆஃப் டெம்பர் டேண்ட்ரம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த பிஹேவியர் எல்லாமே 6 வயசுக்கு மேலே தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது. ஒவ்வொரு நாளும் சிவியர் ஆகிட்டே போகுது. அதாவது 15 நிமிஷத்துக்கு மேலே பிடிவாதம் பிடிச்சி அழுதுகிட்டே இருக்காங்க. அவங்க கோவப்படும் போது அவங்களே அடிச்சுக்கிறாங்க, அம்மா அப்பாவை அடிக்கிறாங்க, இருக்க பொருளெல்லாம் போட்டு உடைக்கிறாங்க. எந்த ஒரு ட்ரிகருமே இல்லாமல், அதாவது நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கி இருக்கும் போதும் கூட பிடிவாதம் பிடிக்கிறாங்க. அதோடு சேர்ந்து ஒரு ஸ்பீச் டிலே இல்லை ஏடிஹெச்டி அதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இது நம்ம என்ன அப்படின்றத நம்ம கவனிக்க ஆரம்பிக்கணும். இதை எப்படி நம்ம சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம முதல்ல காமாக இருக்கணும். குழந்தை அழுது பிடிவாதம் பிடிக்கும் போது நம்மளும் கோவமாகி குழந்தைய திட்டி அடிக்கும் போது இந்த பிஹேவியர் இன்னும் ஒர்ஸ் ஆகிட்டே தான் போக ஆரம்பிக்கும். ஸோ சின்ன சின்ன விஷயத்துக்கு குழந்தைங்க பிடிவாதம் பிடிக்கும் போது நம்ம அதை கண்டுக்காமல் விட்டுட்டோம்னாலே பாதி நேரத்தில் அது சரியாக ஆரம்பிச்சிடும். சின்ன குழந்தைங்கள நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்ணுறப்ப அழுது ஒரு பொருள் கேட்டு பிடிவாதம் பிடிக்கிறாங்க அப்படின்னா, நம்ம அவங்களுக்கு வேறு ஏதாவது டாய்ஸ் கொடுத்தோ இல்லை ஒரு மியூசிக் போட்டு டான்ஸ் ஆடும்போது அவங்க அதை மறந்துட்டு நம்மளோட சேர்ந்து என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ என்னென்ன விஷயத்துக்கு ட்ரிகர் ஆகுறாங்க அப்படின்றத பார்க்கணும். இப்போ சரியாக தூங்கலை, இல்லை சாப்பிடல, அவங்களோட ப்ளே டைம்லாம் கரெக்டாக கிடைக்கலன்னா அதை நம்ம வந்து கரெக்டாக அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணோம்னா சரியாயிரும். நம்ம ஒரு பவுண்டரியோ லிமிட்டோ செட் பண்ணும்போது அதில் நம்ம கரெக்டாக இருக்கணும். சில விஷயங்கள் நம்ம நோ அப்படின்னா அதில் நம்ம கரெக்டாக இருக்கணும். இப்போ நிறைய குழந்தைங்க பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஃபோன் கொடுக்கல, இல்லை வெளியில் விளையாடுறதுக்கு நம்ம விடமாட்டோம் அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்திருக்கும் போது அந்த டைமில் கேட்பாங்க. நம்ம என்ன செய்வோம், கெஸ்ட்டு முன்னாடி பிடிவாதம் பிடிச்சா அசிங்கமாக இருக்குன்னு சொல்லி அந்த டைமில் நம்ம செய்யின்னு சொல்லிடுவோம். இதனால என்ன ஆகும்னா, குழந்தைங்க வந்து லேர்ன் பண்ணிக்குவாங்க. சரி, இந்த மாதிரி சுச்சுவேஷனில் பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டால் அவங்க நமக்கு அலோவ் பண்ணிடுவாங்க அப்படின்னு தெரிஞ்சு இந்த மாதிரி பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ டெம்பர் டேண்ட்ரம்ன்றது ஒரு பேட் பிஹேவியர் கிடையாது. குழந்தை அவங்களோட நீடை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுற ஒரு விதமாக தான் இருக்கும். இது நாளாக கிராஜுவலாக அது சரியாக ஆரம்பிச்சிடும். பட் இது 6 வயசுக்கு மேலே தொடர்ந்து இருக்கும்போது டெஃபினட்டாக அவங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப் எடுத்துக்கிறது மூலிமா சரி பண்ணிடலாம்.